உலகப்போர் மூன்றாம் உலகப் போரா மாறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களா, உண்மையா மாறிடுச்சு. அது ஆரம்பிச்சிருச்சு. 6 நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு. அமெரிக்கா ஈரானை தாக்குறாங்க. இஸ்ரேல் ஈரான் பிளஸ் அங்க பக்கத்துல இருக்க ஹிஸ்புல்லாவை தாக்குறாங்க. ஈரான் நாடு பல நாடுகளை தாக்குறாங்க. இந்த பக்கம் லெபனன், குவைட்டு, ஜார்டன், யுஏஇ, துபாய், ஒமான் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. இப்ப நேத்து உஸ்பாக், அசர்பைஜான் அந்த நாட்டையும் தாக்கியிருக்காங்க. ஸ்ரீலங்கா பக்கத்துலேயும் ஏதோ ஒரு குண்டு வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையாவே உலக போர் ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா அதுல என்ன இடம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். இப்ப பொருளாதார வளர்ச்சி நாடு சமயத்துல தேவையில்லாம நம்ம போய் மூக்க விடக்கூடாதுங்கிற என்னோட கருத்து. நம்ம தேசிய சிந்தனையில பார்க்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஈரான் தூக்கி போடுற இது எல்லாமே நம்ம நட்பு நாடுகள். அமெரிக்கா அவங்க ஏதாவது நம்மளை தூண்டி விட்டு இதுல நம்ம இறங்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்காக பாகிஸ்தானை இப்போ வந்து அரேபிய நட்பு நாடுகளுக்காக போராட சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானில் வந்து உட்காருவாங்க. அப்போ பாகிஸ்தான் வந்து உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் இந்தியாவை கொஞ்சம் உசுப்பேத்தி பார்ப்பாங்க. எந்த பக்கமாவது போடணும், இல்லை தெரியாமல் ஒரு பாம்பை தூக்கி எங்கேயாவது பஞ்சாப்லேயோ இல்லை ஹைதராபாத்லேயோ எங்கேயாவது போட்டு விட்டால போட்டு நம்மளை உசுப்பேத்துவாங்க. ஆனால் இப்போ எதிர்கட்சிகள் கட்டாயம் வந்து அமைதியாக இருக்கணும். இல்லை உண்மையாகவே இந்திய தேசத்துக்கு எதிர்காலம் என்ன அப்படின்னு யோசிக்கணும். உலக போரோடு சேர்ந்துட்டு நம்ம வீரர்கள் ஒரு 100, 500 இறந்து அதனால பொருளாதார பாதிப்பு, உயிரிழப்பு இதெல்லாம் நமக்கு கட்டாயம் தேவையே கிடையாது. மகாத்மா காந்தி இப்ப இருந்தா என்ன செய்வார்? அகிம்சைக்காக போராடுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் ஒரு அகிம்சைவாதியாவது உருவாகுங்க. நம்ம கிராமத்தை பாதுகாப்போம், நம்ம மக்களை பாதுகாப்போம். இன்னைக்கு தேதி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்க போகுது. அந்த குழந்தைகள் இறக்கிறதுக்கோ இல்லை அவங்க அப்பா இல்லாத ஒரு குழந்தையா வளர்றதுக்கோ நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது. கட்டாயம் வந்து போர் இந்த காலத்துல ஆன்சரே கிடையாது. ஸோ உலகப்போர் 3வது தொடங்கிடுச்சு. நம்ம அதில் எந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலைமையாக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஒரு சாணக்கியத்தனமாக சிந்தனையாக இருந்துட்டு நம்ம எப்படி இவங்க எல்லாரையும் தாண்டி உலகத்துக்கே நம்ம ஒரு பாதுகாவலராக இருக்கிறது தான் என்னோட சிந்தனை. உங்கள் சிந்தனையை பதிவு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.